கழுத்தளவு விஷம். அப்போ விஷம் கழுத்து வரைக்கும் வந்தாச்சு. அது 1 மணி நேரம் டைம் தரேன், பொருத்தனை செலுத்திடுங்கன்னு சொன்னேன். 2 பொருத்தனை சொன்னார். சில காரியங்களுக்கெல்லாம் டபுள் சொல்லுவார், சிங்கிள் சொல்ல மாட்டார். அதான் 2000 பேருக்கு சுவிசேஷம் அறிக்கக்கூடிய பொருத்தனை. அல்லேலூயா. காப்பாற்றுவதற்கும் தப்பு வைக்கிறதுக்கும் ஒரு பொருத்தனை செலுத்தினார்கள். ஒரு பொருத்தனை ஓடி போய் செலுத்தினார்கள். செலுத்தின பின்பு தான் கர்த்தராகிய தேவன் கிரியை ஆரம்பிக்கிறார். இதுதான் சரியான விண்ணப்பம். அல்லேலூயா. கிரியை ஆரம்பிக்கிறார். மழை காலத்தில் அந்த எஜமானை அந்த தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. இந்த பிள்ளை எந்த கிணத்துல விழுந்து கிடக்கிறதோ அந்த தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பள்ளிக்கூடம் எங்கே இருக்கு? ரொம்ப தொலைவில். 6 கிராமம் தாண்டி அந்த பிள்ளைய சாத்தான் என்ன செய்யுது? கூட்டிகிட்டு போய் சுயத்தை கெடுத்து கிணத்துக்குள்ளே போட்டுது. 6 கிராமங்கள். பட்டணத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம், அங்கிருந்து அந்த பிள்ளைய சுயத்தை கெடுத்து ஒரு சாத்தான் கூட்டிகிட்டு போய் எங்கே போய் போடுது? பால் கிணறுல கொண்டு போடுது. அதனால் தண்ணி உள்ள கிணறுல, நிறைய பாம்புகள் உள்ள கிணறுல. அந்த பிள்ளைக்கு தலைக்கு மேலேயே தண்ணி மூழ்கி இருக்கு. ஆனால் அது ஒரு பைப்பை பிடிச்சி தொங்கிட்டு நிற்கிது. 4-5 பாம்பு அதுக்கு மேலே கூட என்ன கடிச்சிருக்குன்னு சொல்கிறா. நேற்றுக்கு சொன்னா, நீங்கள் தான் கேட்டீங்க. அப்போ 4-5 பாம்பு கூட மட்டுமில்ல, வேறு பாம்பு கூட கடிச்சிருக்குன்னு சொல்கிறாவா. அவளுக்கு எண்ணிக்கையே தெரியல. ஆனால் 4-5 பாம்புக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறான். இப்போ 4-5 பாம்புக்கு மேலே என்னை கடித்து விட்டது பாம்பு. சின்ன பாம்பா பெரிய பாம்பான்னு கேட்டால் பெரிய பாம்பு கடித்திருக்கிறது. அப்போ தலைக்கு மேலே தண்ணி, பைப்பிலண்டு கொஞ்சம் சறுக்கி கீழே விழுந்தால் மூழ்கி செத்துருக்கணும் இல்லையா? கிணறு நிறைய ஆழம், அந்த பிள்ளைய விட ஆழம். ஆனால் ஒரு மாலை நேரத்தில் இருந்து விடிய காலம் 8 மணி வரைக்கும், அதிகாலை 8 மணி வரைக்கும் ஒரே பைப்பை பிடிச்சி அந்த மலையிலும் அந்த குளிரிலும் பேய்கள் வாழ்கிற அந்த இடத்திலும் சர்ப்பங்க சுற்றி இருக்கிற இடத்திலும் இவ்வளோ இஷ்டத்துக்கு டப்புன்னு கொத்திக்கிட்டு போகுது. ஆனாலும் அவன் பைப்பை பிடிச்சிக்கிட்டு ஏசப்பா என்னை காப்பாற்றணும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக, பெற்றோர்கள் செலுத்தின ஒரு பொருத்தனைக்காக அந்த பாம்பு கடித்த விஷத்தை சரீரத்தில் இறங்காதபடிக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஒரு பாம்பு கடித்தாலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து சறுக்கி இந்த சின்ன குழந்தை, எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 11 வயசு பிள்ளை. அந்த 11 வயசு பிள்ளைக்கு கையில் எவ்வளோ பலன் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களால் கூட முடியாது. ஒரு இரவு முழுவதும் ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு பைப்பில் தொங்கி, ஏன் பைப்பு தொங்கி தண்ணி போகிற பைப்பு, அப்போ அந்த பைப்பு முறிஞ்சு விழுந்தா, சறுக்கி விழுந்தா, அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு மன தைரியத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அவள் கூப்பிட்ட அந்த ஜெபம், ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன அந்த அலறல் ஜெபம் யார் கேட்குறது? தோட்டம், சுற்றுப்புறம் வீடுகள் இல்லை. அப்போது இயேசு சரியான சுவிசேஷத்தை உங்களுக்கு விதைக்க ஏற்பாடு செய்த உடனே அவர் கிரியைகளை ஆரம்பிக்கிறார். 8 மணிக்கு மேலே வாட்ச்மேன், அந்த தோட்ட ஓனர் அந்த பக்கமாக வரப்போய், அந்த தூர பக்கமாக போயிருக்கலாமே, ஏன் கிணத்து பக்கம் வரான்? தண்ணி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மழைக்காலம். அந்த கரை பக்கமாய் வரும்பொழுது அந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அது யூனிஃபார்மில் இருப்பதை கண்டு தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செலுத்தியிருக்கார். ஜீவனோட வந்திருக்கு இல்லையா? அது அதிசயம் தானே? அப்போ ஒரு பொருத்தனை ஜபந்தான் ஒரு மனிதனை உயிரை காக்கும் ஜபம். அல்லேலூயா. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. நான் இந்த பொருத்தனை ஜபத்திலிருந்து தப்பித்து போக தீர்மானித்தாலும் ஆண்டவர் அதை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த மாதிரி சுவிசேஷம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்தால் மட்டுமே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் முடிவும் உண்டாகும் என்பது ஒரு அதிசய சாட்சி. அல்லேலூயா. சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்.
அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். நேற்று தானே அந்த பெற்றோர்கள் சொல்லும்போது ஒரு காரியத்தை கூட சொன்னார்கள், எனக்கு ஞாபகம் இல்லை, அவர்கள் சொன்ன பிறகுதான் தெரியும். பற்பல மாதங்களுக்கு முன்பாகவே அந்த திருவண்ணாமலை சேர்ந்த இந்த குடும்பத்திற்கு மரணக்கட்டு வருகிறது, பொருத்தனை செலுத்துங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆனால் நேற்று தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், மரணக்கட்டு வெளிப்பட்டிருக்கலாம், பொருத்தனை செலுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். நானும் விட்டேன், அவங்களும் விட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே பின்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இது கடைசி காலம். இந்த உபவாசத்தினுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. உபவாசம் இருந்து எந்த விடுதலை நீங்கள் பெறுவது இக்காலத்தில் கடினமான காரியம், கஷ்டமான காரியம். அப்படி உபவாசித்து இருக்க வேண்டுமானால் நாங்கள் தான் உபவாசித்து இருந்து உங்களுக்கு ஜெபிக்கணும். நீங்கள் உபவாசித்து நேரடியாக எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணி ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஒரு பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றால் ஒரு பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இல்லை ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய உபவாசம் எப்படி உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும்? நடக்காது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நோயாளிகள், பாவம் என்ற நோயாளிகள். அப்போ பாவம் செய்கிற நோயாளிகள் நீங்கள் எவ்வளோ உபவாசித்திருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை டாக்டர்கிட்ட வரணும், அதாவது ஊழியக்காரர்கிட்ட வரணும். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதை நேற்று வாசித்த வேத வசனத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தீர்க்கதரிசிகிட்ட கேளுங்க. அப்போ தீர்க்கதரிசி என்ன மறு உத்தரவு உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அந்த மறு உத்தரவின்படி நீங்கள் கீழ்ப்படியணும். விக்கிரத்தை தேடி போகக்கூடாது, சாபத்தை தேடி போகக்கூடாது. அல்லேலூயா. அதான் நேற்றைய ஆலோசனை. ஊழியக்காரர்கள் இந்த பொதுவாக அந்த காணிக்கையை குறித்து பிரசங்கம் பண்ணினாலே நிறைய பேருக்கு கடுப்பும் கோபமும் உண்டாகிறது. யூடியூப்பை பார்த்தாச்சுன்னா எல்லோரும் காணிக்கை கேட்குற எல்லா ஊழியக்காரர்களையும் சர்ஜரி பண்ணி விட்டுறாங்க. அல்லேலூயா. வாய்க்கு வந்தபடி விமர்சனங்கள் பண்ணி, வாய்க்கு வந்தபடி கொச்சைப்படுத்தி, ஒரு சிலர் தவறு செய்யலாம், எல்லாரையும் கிளின்னு கிழிச்சு விட்றாங்க. அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு என்ன ஞானம் இருக்கிறது? என்ன ஞானம் இருக்கிறது? நாங்களாம் பணம் செலவு பண்ணி தான் ஊழியத்தை செய்கிறோம். அது உங்கள்கிட்ட வாங்கி ஆகியாலும் சரி, இல்லை கடன் வாங்கியாக இருந்தாலும் செய்கிறோம். அவங்க யூடியூப்பில் ஒத்த ரூபாய் செலவில்லை, ஒத்த ரூபாய் செலவில்லை. அவங்களுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனை எடுத்துருவாங்க, ஒரு அரை மணி நேரம் கிழிச்சிருவாங்க. லைக் எத்தனை லட்சம் தாண்டி போகுது. ஏன்னா ஊழியக்காரர்களை விமர்சித்தா நீங்களே இருந்து நல்லா டப்புன்னு பார்த்து ஷேர் பண்ணி விடுவீங்க, அவன் அக்கௌண்ட்டில் பணம் நிரம்பும். அதான் அவன் கண்டு வச்ச வழி. நிறைய பேரை போட்டு தள்ளி அவன் சம்பாதிக்கிறது. யூடியூப்பில் பணம் வரும் தெரியுங்களா? வரும். எவ்வளோ பேர் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ஒரு பார்க்குறீங்களோ, அதுக்கேற்ற பணம் வரும். லட்சமாக கோடியாக சம்பாதிக்கிற இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறவங்க உண்டு. அல்லேலூயா. அவங்க பிரபலமான மனிதர்களை அப்படி டப்புன்னு தூக்கி விமர்சனம் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டே போவீங்க. நல்ல செய்திகளை லைக் பண்ணுங்கள், நல்ல செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஞானம் நமக்கு ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 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 நேற்று நம்ம ஒரு 3 days முன்னாடி தான் நான் என்னுடைய விமர்சனங்களை நான் பார்க்குறதில்ல, என்ன யார் லைக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு லேடி என்னை குறித்து விமர்சனம் பண்ணின ஒரு வரியை எனக்கு அனுப்பியிருந்தாள் வாட்ஸ்அப்பில். பார்த்தாச்சுன்னா கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்னிடத்தில் இருப்பது கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்று அதில் விமர்சனம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த விமர்சனத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அவனை யோசிக்கிறேன், கள்ள தீர்க்க தரிசன ஆவி என்னிடத்தில் இருக்கிறது என்று நீ எப்படி அறிந்து கொண்டாய்? சாதாரண ஒரு விசுவாசி. இப்போது என்னை குறித்து பிரபலமான ஊழியக்காரர்கள் பேசினால் ஒருவேளை அது நியாயமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம் என்று கருதி கொள்ளலாம். நீங்கள்
எனக்குள்ளே என்ன ஆவி இருக்கிறன்னு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முடியும்? எப்படி முடியும்? முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தான் விசுவாசி. இன்றைக்கும் அந்த ஒரு ஊழிய ஸ்டேஜில் நீங்கள் வரவே இல்லை. 10 பேருக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்லேயே ஒரு கெட்டப்லேயே நீங்கள் வரல. அப்போ எப்படி ஒரு ஊழியக்காரரை விமர்சிப்பதுக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது? எப்படி என்னிடத்தில் தீர்க்க தரிசனம் கள்ள தீர்க்க தரிசனம் ஆவி இருக்குன்னு சொல்கிறான்? அப்படின்னா 2000 இன்னைக்கு வரைக்கும் உள்ள என்னுடைய செய்திகளை பாருங்கள். அதான் நாட்டிலையும் உலகத்திலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு என்ன புத்தி இருக்குது? அதான் அந்திகிறிஸ்து. அல்லேலூயா. அவை அந்திகிறிஸ்துவினுடைய செயல்பாடுகள் பரிசுத்தத்துக்கு விரோதமாகத்தான் கொடியேற்றுவான். அல்லேலூயா. அதில் விழுந்து போகாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இப்பொழுது வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19 அதிகாரத்தில் 8, 9, 10 3 வேத வசனத்தை வாசிப்போம். 8, 9, 10. மீன்பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்கள் மேல் வலையை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய ஜன்னலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். அல்லேலூயா. சத்தமா 2 முறை சொல்லு. மீன்பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டல் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். ஆமென். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டல் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சரித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும். ஆமென். அல்லேலூயா. எதை சொல்கிறார்? ஒரு பஞ்சத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் சொன்னால் இனி எல்லாம் மீன் பிடிச்சு சம்பாதிக்க முடியாது. இந்த தேவ ஆசீர்வாதம் என்பது இந்த மீனவர்களுக்கு அதிகமாக உண்டு. அவங்க அதிகமாக படிக்க மாட்டாங்க, ஆனால் நல்லா சம்பாதிப்பாங்க. ஒரு போட்டில் பல லட்சம் ஒரே நேரத்தில் சம்பாதிச்சு வர வேண்டிய ஒரு தொழிலை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களுக்கு மீன் பிடிக்கிறது முதல்ல கற்றுக் கொடுத்தது மீனவர்களுக்குத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அவர்கள் அதிகமாக சம்பாதிப்பார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தொழில் துவங்கக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அவர்கள் அப்படி இல்லை, ஒரு போட்டும் ஒரு வலையும் ஒரு தூண்டில் இருந்தாலே போதும். அல்லேலூயா. குறை ரேஷன் பண்ணேன் நேராக போய் வலையை வீசி துண்டில் போட்டு மீன் அள்ளி கொண்டு விற்று சம்பாதிச்சு பணக்காராகலாம் கோடீஸ்வரம் ஆகிடலாம். அல்லேலூயா. ஆனால் இனி அவர்களுக்கு சொல்கிறார், அவர்கள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து போடுகிறேன் என்று இந்த நாளில் சகல மீனவர்களுக்கும் சொல்லுகிறார். கையை தட்டலா. அல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் என்ன சொல்லுகிறார்னா, சல்லாக்கள், அது நெய்தல் தொழில் இருக்குல்ல. இப்போ திருப்பூரில் ஈரோட்டில் எல்லாம் நெய்தல் தொழில் அதிகமாக இருக்கிறது. இனி அதெல்லாம் அவ்வளோதான்னு சொல்லிட்டார். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து குளத்தில் தூர்வாரி அணையெல்லாம் கட்டி நீ எப்படி உயரமாக வச்சுருந்தாலும் அது ஒரு நாள் ஒட்டைந்தே தீவிரம் என்று கருத்தை சொல்லுகிறார். அவை ஜலப்பிரளயங்கள் அதிகமாக வர வேண்டுமானால் இந்த மாதிரி கட்டுகள் உடைந்தே ஆக வேண்டும்.
அது உடையும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். எப்படி பாதுகாத்தாலும் சரி, என்ன வேலி போட்டாலும் சரி, மதைகள் உடைந்து கரைந்து போகும் என்று வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்பு, சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர்.